கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க. 5 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம். அண்ணி இந்தாங்கண்ணா. இந்தாங்க கொடுங்க நீ. சரிங்க நீ. இந்தாங்க நீ. அண்ணா இந்தாண்ணா தண்ணி குடிண்ணா. அண்ணா குடிண்ணா. வெயில் பயங்கரமா இருக்கு. எதுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை அவர் மேல காமிச்சிட்டு இருக்கீங்க? என்னங்க வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு அப்பா பேசிட்டு இருக்காரு. நாங்க அவரு நம்ம பர்சனல் வச்செல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. பேசுற என்னையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. ஏங்க நம்ம அரசியல் இறங்குனதுக்கு அப்புறம் இந்த நாகரிகெல்லாம் பார்த்துட்டா வேலைக்கு ஆகாதுங்க. அவர் தேவையில்லாம வந்து பொய் பேசிட்டு இருக்காரு, நம்ம மேல பழி சுமத்திட்டு இருக்காரு. அது பதிலடி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாயிடும். நம்ம பயந்த மாதிரி ஆயிடும் அது. இத முதல்ல குடிங்க. குடிங்க. உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன், நீங்க குடிங்க. என்னங்க நீங்க, நான் பயந்து வந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? சரி, உங்க அப்பாவுக்கு எதிராக நீங்க என்ன பேசுவீங்க? ஆமாங்க, அவர் சொன்னால இப்ப நான் சொல்லுவாங்க. அவர் எப்படி ஊழல் பண்ணாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அடிச்சாரு, பொம்பளைங்க எப்படி ஆள் வச்சு அடிச்சாரு, நான் சொல்லுவேன். அதனால யார் கசிங்கம்? அவருக்குதான். இல்ல உங்களுக்கு. எனக்கு எப்படி? ஏன்னா இத்தனை நாள் அவர் கூட நீங்க தானே அரசியல் பண்ணீங்க. அப்ப உங்களை பத்தி என்ன பேசுவாங்க சொல்லுங்க. இத பாருங்க வெற்றி, நாம தேர்தல்ல எதிரெதிரா நின்னு போட்டி போட்டாலும் ஒரே குடும்பம் தான். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அவரை பார்த்துதான் ஆகணும்ல. ஒரே வீட்டுல வாழ போறோம். இத பாருங்க, அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். அவர் பேசுறதுனால நீங்க குறைஞ்சிட மாட்டீங்க. அதுக்கான அமைதியாவே இருக்க முடியுமா? ஆமா, அமைதியா இருக்கணும். பேசுறது யாருங்க? உங்க எதிரியா? உங்க அப்பா. அவர் பேச்ச ஆசீர்வாதமா எடுத்துக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கான வழிய பாருங்க. இது பாருங்க வெற்றி, அவரு பல தடவை இந்த தொகுதியில ஜெயிச்சு மந்திரி ஆனவரு. சின்ன வயசுல இருந்து அரசியல்ல இருக்காரு. அவரு தோத்து போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் கடுமையா அரசியல் பண்றாரு. நாம அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ண வேண்டாம். நாம நாகரிக அரசியல் பண்ணுவோம். அண்ணி, அரசியல நாகரிகம்னா அரசியல இறங்காம வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா அண்ணி அரசியல் நாகரிகம்? அண்ணி ஆமா, நீ அவன் சொல்றது கரெக்ட் தான். எதிரில இருக்கிறவன் கள்ள தூக்கி எறிஞ்சா பதிலுக்கு நம்மளும் கள்ள தூக்கி எறியணும். இல்ல, அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல். ஐயோ, இது பாருங்க, கண்டதெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. உலகத்துல ஏற்கனவே அதுதானே நடந்துட்டு இருக்கு. எனக்கு கடவுள் மேலயும் அமைதி மேலயும் மக்கள் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நம்ம மக்கள் கிட்டே நேரடியா போய் நம்மளோட திட்டத்தை எடுத்து சொல்லுவோம். நியாயமா நமக்கு ஒரு வாய்ப்பு கேட்கலாம்ல. இந்த பாருங்க, இந்த அடிதடி செய்யற வேலையெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். ஏங்க அரசியல்னாலே அடிதடி தாங்க, எங்களுக்கு அதாங்க பழக்கமா இருக்குது. அப்ப மாத்திக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, தண்ணி குடிங்க. போலாமா? போலாம். வாங்க. காசு குத்துறாங்கடா, அரசியல் மாதிரியே பண்ணாதீங்கடா. எவ்வளவு ஆச்சு? அம்மா. டேய், என்னடா நீ இன்னும் பிரச்சாரத்துக்கு போலையா? பிரச்சாரத்துல இருந்தா வரேன். ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு பக்கம் வெற்றி பிரச்சாரம் பண்றான், இன்னொரு பக்கம் அப்பா மீனாட்சியை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே தலை காட்ட முடியலமா. அப்பா ஏன் இப்படி தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்காரு? ஏண்டா, உன் பொண்டாட்டி தானே நிக்கிறா, உனக்கு அதுல விருப்பம் இல்லையா? இல்லம்மா, அவ இப்ப ஜெயிச்சு என்ன பண்ண போறா? அப்போ உன் சப்போர்ட்? இதுல என்ன டவுட்? நான் வெற்றிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். வெளியே தலை காட்ட முடியலமா. ஆனா அப்பா பிரச்சாரம் எப்படி பண்றாருன்னு ஒரு நிமிஷம் பாருங்க. இங்க பாருங்க. கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிட்டீங்க. திடீர்னு உங்க புள்ள சம்பந்தமே இல்லாம இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தா பெத்த வயிறு எப்படி எரியும்? அதுவும் இல்லாம இவரு அந்த பொண்ணுக்கே தெரியாம அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டினாரு. அப்பாவோட சூழ்நிலைய புரிஞ்சுக்காம பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து எதிரில நிக்க வைக்கிறவன் அவங்களா ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போறாங்க? நீங்க வெற்றியோட பொண்டாட்டிக்கு ஓட்டு போட போறீங்களா? சொல்லுங்க. இல்ல, நாங்க போட மாட்டோம். ஏண்டா இப்படி பேசுறாரு? ஏதோ எதிரிய பேசுற மாதிரி பேசுறாரு. ஆமாமா, அதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அம்மா, அப்பா எப்படி பேசினாருன்னு பாத்தீங்கல்ல. ஆனா வெற்றியும் துளசியும் அப்பாக்கு எதிரா எந்த ஒரு தப்பான வார்த்தையும் சொல்லி பிரச்சாரம் பண்ணவே இல்ல. அவங்க அமைதியா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்துக்குள்ள ஒத்துமை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிதானே நினைப்பாங்க. ஏண்டா, நீ உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டியதுதானடா? கேட்டா என்ன சொல்லுவாரு? உனக்கு அரசியல் தெரியாது, நீ சும்மா இருன்னு சொல்லுவாரு.
அவர்கிட்ட எல்லாம் பேச முடியாது. பிரச்சாரத்துக்கு நம்ம கட்சி ஆளுங்களை இன்னும் நிறைய பேரை வர சொல்லணும். மாமா ஆ? இன்னைக்கு பிரச்சாரம் சிறப்பா முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயும் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் மாமா. ம், ம் வராரு. எப்படியும் நாம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன் மாமா. ஜெயிக்கணுமா? அதுக்காக தானே நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த துளசி டெபாசிட் கூட வாங்க கூடாது. இங்கதான் இருக்கியா அபிராமி? சமையல் ரெடியா? பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. ஏங்க இப்ப சாப்பிடுறதுதான் முக்கியமா? என்ன வேலை பண்ணிருக்கீங்க? நான் என்ன பண்ணேன்? ஏங்க பிரச்சாரங்கிற பேர்ல பெத்த புள்ளைய கண்ட மேனிக்கு பேசிருக்கீங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவன் என்ன எதிரியா? எதிரிய கூட இப்படி யாரும் திட்ட மாட்டாங்கங்க. அரசியல் நாகரிகத்தை 4 பேருக்கு கத்து கொடுக்கறவர் நீங்க. ஆனா நீங்க அந்த அரசியல் நாகரிகத்தோட பண்ணிருக்கீங்களா? ஏங்க அவன் என்னங்க தப்பு பண்ணா? அபிராமி, இந்த பார், இதெல்லாம் உனக்கு ஒண்ணும் புரியாது. போய் சாப்பாடு எடுத்து வை. எல்லாம் புரியுங்க. உங்க கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல, எனக்கு அரசியல் தெரியாதா? ஏங்க அவன் என்னங்க தப்பு பண்ணா? இத்தனை வருஷமா நீங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டான். தெரு தெருவா அலைஞ்சிருப்பான். எத்தனை பேர் கால்ல விழுந்திருப்பான். அவனை நீங்க தப்பா பேசுவீங்களா? அபிராமி,